சாலமோன் சொன்ன ஆசீர்வாதம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நிகழவிடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடிக்கிறார். அதன் பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிடுகிறார். மனுஷரிடத்தில் பேசும்போது எழுந்து நின்று பேசுகிறார். சாலமோன் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவர் கர்த்தரை முதலாவதாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சாலமோன் கர்த்தரை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஐஸ்வர்யத்தையோ சம்பத்தையோ மகிமையையோ கனத்தையோ வல்லமையையோ ஜெயத்தையோ ஆசீர்வாதமாக அருளவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இளைப்பாறுதலை ஆசீர்வாதமாக அருளுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் விட இளைப்பாறுதலே மேன்மையான ஆசீர்வாதம். இளைப்பாறுதல் இருந்தால் மாத்திரமே ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அனுபவிக்க முடியும். ஆகையினால் இளைப்பாறுதலே உன்னதமானது, அதுவே உயர்ந்தது. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறிப்போகவில்லை என்று சொல்லி சாலமோன் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அங்கீகரிக்கிறார். சாலமோனைப் போலவே யோசுவாவும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பினார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். கர்த்தர் நியமிக்கும் நிபந்தனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை பற்றி சாலமோன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8:15. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். கர்த்தர் மோசையை கொண்டு சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை சாலமோன் இங்கே சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர். சாலமோன் கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று சொல்லுகிறார். சாலமோன் இஸ்ரவேல் சபையாரை ஆசீர்வதிக்கும் போது 4 விசேஷித்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். அவையாவன: கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கிருபையின் வல்லமை அவர்களோடு தங்கி இருக்கும். சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின வார்த்தைகள் இரவும் பகலும் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க வேண்டும்.
சாலமோன் இஸ்ரவேல் சபையாரை ஆசீர்வதிக்கும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஏகமாய் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இன்னும் சிறிது நேரத்தில் தங்கள் ஊர்களுக்கு திரும்பி போய்விடுவார்கள். கூட்டமாய் கூடியிருக்கிறவர்கள் கலைந்து விடுவார்கள். இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் எல்லோரும் மறுபடியும் இதுபோல கூடி வருவதற்கு வாய்ப்பு வருமா என்பது தெரியவில்லை. ஆகையினால் சாலமோன் அவர்களை தன்னுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளினால் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக என்று சொல்லி சாலமோன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு கூட இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாயும் ஆறுதலாயும் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கலைந்து போனாலும், அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனாலும், கர்த்தர் அவர்களை விட்டு பிரியாமல் அவர்களோடு கூடவே இருப்பார். சாலமோன் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது, கர்த்தர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்று அவர்களோடு கூட இருப்பது போல அவர் எப்போதும் அவர்களோடு கூட இருப்பார் என்று சாலமோன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தேவாலயத்தின் பிரதிஷ்டையை முடித்து தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிச் செல்லும் போது கர்த்தருடைய பிரசன்னமும் அவர்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கைவிட மாட்டார். கர்த்தர் அவர்களை நெகிழ விட மாட்டார். சாலமோன் இஸ்ரவேல் சபையாரை ஆசீர்வதித்து வாழ்த்தும் போது கர்த்தருடைய கிருபையின் வல்லமை அவர்களோடு கூட தங்கியிருக்கும் என்று சொல்லி வாழ்த்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு எந்நாளும் கூட இருப்பார். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதற்கு தெய்வீக நோக்கம் உள்ளது. இஸ்ரவேல் ஜனத்தாருடைய எல்லைகளை விஸ்தாரம் பண்ணுவதற்கோ அல்லது அவர்களுடைய ஐஸ்வர்யங்களை திரளாய் விருத்தியடைய செய்வதற்கோ கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய இருதயம் கர்த்தரிடத்தில் சாய்ந்திருக்க வேண்டும். இதற்காகவே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு எந்நாளும் கூட இருப்பார். சாலமோன் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் இந்த சத்தியத்தை சொல்லி அவர்களை இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார். நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் செவி கொடுத்து பதிலளிப்பார். சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுத்தார். அவர் தன்னுடைய விண்ணப்பங்களை பற்றி சொல்லும்போது, நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதாக என்று சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தரை குறித்து வைத்திருக்கும் வாஞ்சைகளின் விவரம் வருமாறு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருப்பாராக, நம்மை நெகிழவிடாமல் இருப்பாராக, அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக, நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக, நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கு நமக்கு உதவி புரிவாராக, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவாராக. என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. அவர் தமது அடியானுடைய நியாயத்தை விசாரிப்பாராக, தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தை விசாரிப்பாராக. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படி செய்வாராக. கர்த்தர் சாலமோனுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுக்கிறார். சாலமோனுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபம் ஒருபோதும் வீணாய் போகாது. நம்முடைய ஜெப வார்த்தைகளும் விண்ணப்பத்தின் வார்த்தைகளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இரவும் பகலும் இருக்கும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பதில் கொடுத்து கொண்டிருப்பார்.
கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் அனுகூலங்களும் தொடர்ந்து கொடுக்கப்படும். கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஏறெடுத்த தன்னுடைய விண்ணப்ப வார்த்தைகளை பற்றி சொல்லும்போது, கர்த்தர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கும் நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக என்று சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின அவருடைய வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இரவும் பகலும் இருக்கும் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஜெபத்தில் நிறைவேறியிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து பிதாவினிடத்தில் இரவும் பகலும் நமக்காக பரிந்து பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எந்நாளும் கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்க வேண்டும் என்று சாலமோன் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். கர்த்தர் தம்முடைய வாயினால் சொல்லுவதை தம்முடைய கையினால் நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருப்பது போல கர்த்தருடைய ஜனமும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சாலமோன் இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். இப்போது சாலமோன் கர்த்தருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்லுகிறார். ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது என்று சாலமோன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உபதேச வார்த்தைகளை சொல்லுகிறார். சாலமோன் இஸ்ரவேலை குறித்து கொண்டிருந்த வாஞ்சைகளின் விவரம் வருமாறு, உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. நீங்கள் அவர் கட்டளைகளில் நடக்க வேண்டும். நீங்கள் அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும்.